எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, தருமையான கர்த்தாவே, இந்த 4ஆம் நாள் VBSக்காக நம்முடைய பாதத்தில் வருகிறோம். தகப்பனே, கடந்த 4 நாள் இந்த 3 நாட்களும் கர்த்தாவே பிள்ளைகள் அழகாக தேவன் வழி நடத்தினதுக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். கற்றுக்கொண்ட அநேக பாடங்களுக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சிறு பிராயத்திலிருந்தே தகப்பனே உண்மை அறிகிற அறிவிலே பிள்ளைகள் வளரவும், ஒழுக்கத்தில் வளரவும், அவனுடைய குடும்பத்துக்கு பிள்ளைகள் சாட்சியாக, அவனுடைய எதிர்காலங்களுக்கு சாட்சியாக நிற்கவும் என் தெய்வம் உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளும் தெய்வம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வர வேண்டிய பிள்ளைகளுடைய தடைகளெல்லாம் மாற்றி அநேக பிள்ளைகளை, வாலிப தகப்பனை சிறு பிள்ளைகளை தேவன் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளும். இந்த வளாகம் முழுவதும் தேவ வல்லமையினாலே நிரப்பும், தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி எல்லா காரியங்களையும் தேவன் பொறுப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பலன்னு மின்னுதடா பரலோகம், அங்க போகணும்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். பலன்னு மின்னுதடா பரலோகம், அங்க போகணும்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். பல 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 பரலோகம். பல 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 பரலோகம். வேதத்தை படிக்கணும், தினமும் ஜெபிக்கணும், அதையே கடைபிடிக்கணும். வேதத்தை படிக்கணும், தினமும் ஜெபிக்கணும், அதையே கடைபிடிக்கணும். பாவத்தை வெறுத்து ஹோலியா வாழ்ந்துட்டா நாமளும் பளபளக்கலாம். பாவத்தை வெறுத்து ஹோலியா வாழ்ந்துட்டா நாமளும் பளபளக்கலாம். பல 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 பரலோகம். பல 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 பரலோகம். ஸ்டீஃபன் அண்ணா ஃபெய்த்ல நின்னாரு, சாட்சியா வாழ்ந்துட்டாரு. ஸ்டீஃபன் அண்ணா ஃபெய்த்ல நின்னாரு, சாட்சியா வாழ்ந்துட்டாரு. பரலோகம் திறந்து ஜீசஸ் நின்று அவரை வரவேற்றாரு. பரலோகம் திறந்து ஜீசஸ் நின்று அவரை வரவேற்றாரு. பல 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 பரலோகம். என்ன பார்க்கலாம் யார் சைடு ஆள் வராங்கன்னு இன்னைக்கு பார்த்துருவோம். டெத் சைடில் தான் நிறைய பேர் வருவாங்க. பார்க்கலாம் லைஃப் சைடில் தான் எல்லாரும் வருவாங்க. அப்படிதான் கனவு தான் காணணும். பார்த்துடலாம் அதையும் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துருவோம். தாத்தா ஒருத்த வரான் பாரு. தம்பி முதுகு காமிக்காதீங்க தான் வைப்பா. இப்போ எந்த சைடு போகலாம்? டேய் தம்பி இங்கே வாப்பா, இங்கே ஜாலியாக இருக்குண்டா. ஏசப்பாவோட வாழலாம்டா, நித்தியமா வாழலாம். இங்கே மரணமே கிடையாதுடா, ஜாலியாக இருக்கும், கவலையே இருக்காதுடா. அங்கே போகாதுடா, செத்து போடுவாடா அங்கே போனா. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் பார்க்க நம்ம பையனாட்டு இருக்காண்டா, நீ வாடா இந்த பக்கம் செம்ம விட்டுட்டு போங்கடா. டேய் என்ன இப்படி வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போறீங்க எல்லாரையும்? சிரிக்காத, அவன் என் சைடு வந்திருப்பான், கொஞ்ச நேரம் விட்டுருந்தா. அவன் சைடு வந்தா எனக்கே நல்லா இது இருக்கு. பாப்போம் யார் வராங்கன்னு பாத்துக்கலாம். அடுத்த ஒருத்த வரான் பாரு, பாத்துருவான் அவன் எங்க போறான்னு. டேய் என்னடா தம்பி இங்க பாரு, டெத்த பாரு. டேய் தம்பி இங்க வாடா, ஏசப்பா இருப்பாருடா, சந்தோஷமா வாழலாம்டா, கவலையே இருக்காதுடா. வாடா, அது உனக்கு கிரவுன் க்ளோரி எல்லாமே கிடைக்கும்டா. வாடா. கிரவுனா? ஆமாடா. வேணாண்டா நம்ம சினிமாக்கு போலாம், தியேட்டருக்கு போலாம், பீச்சுக்கு போலாம். டேய் போறா பார்ட்டில இருக்கீங்களா? இவன் நம்ம பையன்டா, போறாடா. யாருமே நம்ம டேய் வாடா நீயாச்சும் வாடா. டேய் வாடா. டேய் அப்பா டேய் போன பார்த்தாலே போறானே. டேய் தம்பி, தம்பி வாடா. ஏவனே அந்த பக்கம் தூளிப்படும். உனக்கு ஒரு ஆள் வர மாட்டாங்க, வருவாங்க. வாங்கிட்டு போக வேண்டியதான். ஏசப்பாவோட இருக்கிறதுக்கு யாராச்சும் வருவாங்க. நீ போ, நீ பார்க்கலாம்.
அந்த பாப்பா வரா. பாப்பா இங்க வாடா, லைஃப்டா, நித்தியமா ஆண்டவரோடு வாழலாம்டா. பிடிஎஸ் இங்க பாரு, அங்கெல்லாம் போனீங்கன்னா செத்து போயிடுவேன் ஒரு நாள், அவனை அழிச்சிருவாங்க, போகாத. ஏசப்பாவோட வாழ்ற வாழ்க்கை வேணுமா? இங்க வாடா, இங்கதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பாப்பா இங்க வா பாப்பா, அங்க போகாத, அவன் ஏமாத்துறான். இங்க வந்துரு, இங்க வந்துரு. மிரட்டாத, அப்படி பண்ணாத. கப்பல் விடுங்க. ஐயோ என்னடா அவ பக்கம் போயிட்டா இவன். பார்த்தல, என்னைக்கா இருந்தாலும் நாங்க தான் ஜெயிப்போம். இந்தா உனக்கு தான் இந்த crown of glory. நீ தான் இங்கே காலை பூலா ஆண்டவரோடு நித்தியமாக வாழ போகிற. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை இங்கே தான் இருக்க போகிறீங்க, சரியா? அங்கே ஜாலியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அவங்க மரணத்தின் பாதையில் கஷ்டப்பட போகிறாங்க. ஆனால் நீ ஏசப்பாவோட நித்தியமாக வாழ போகிற. சந்தோஷமா? சந்தோஷம். நம்ம எல்லாரும் நித்தியமாக வாழ ரெடியாக இருக்கீங்களா? வாழ்க்கை ஃப்ரீ அண்ட் ஃப்ரீயாய் மாற நித்தியத்தின் பாத தினமும் நீயும் நடக்கணும். என்லெஸ்ஸான வாழ்க்கை ஃப்ரீ அண்ட் ஃப்ரீயாய் மாற நித்தியத்தின் பாத தினமும் நீயும் நடக்கணும். அசுமான நாடதுவே சன்ன சென்றும் அங்கில்லையே, அன்பான கர்த்தர் நம்மோடு இருப்பாரே. அற்புதம் ஆச்சரியம் என்றும் நிறைந்திருக்கும். அசமான நாடதுவே சன்ன சென்றும் அங்கில்லையே, அன்பான கர்த்தர் நம்மோடு இருப்பாரே. அற்புதம் ஆச்சரியம் என்றும் நிறைந்திருக்கும். ஏஞ்சல்ஸ் கூட்டத்தோடு சந்தோஷமா பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திட்டால் கிரவுனும் கோரியும் பெற்றுக் கொள்ளுவான். ஸ்டார போல நீ பிரகாசிப்பா. ஏஞ்சல் கூட்டத்தோடு சந்தோஷமா பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திட்டால் கிரவுனும் கோரியும் பெற்றுக் கொள்ளுவான். ஸ்டார போல நீயும் பிரகாசிப்பா. என்லெஸ்ஸான வாழ்க்கை ஃப்ரீ அண்ட் ஃப்ரீயாய் மாற நித்தியத்தின் பாத தினமும் நீயும் நடக்கணும். ஓ என்லெஸ்ஸான வாழ்க்கை ஃப்ரீ அண்ட் ஃப்ரீயாய் மாற நித்தியத்தின் பாத தினமும் நீயும் நடக்கணும். தெரியுதே அப்படின்னு ஒரு அண்ணன் பாதாளத்தில் நரகத்தில் கத்திட்டு இருக்கிறாங்க. யார் தெரியுமா அந்த அண்ணன்? யார் தெரியுமா? அவங்க ஒன்னி என்னை மாதிரி இந்த பூலோகத்தில் சூப்பராக வாழ்ந்தாங்க. நம்மளை மாதிரி அழகாக ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்து அவங்க வீட்டில் நல்ல ஜாலியாக வளர்ந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி அவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணி அதில் நல்ல வளர்ச்சியை கண்டு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? பெரிய பணக்காரவங்களாயிட்டாங்க. பாரு, செம்ம பணக்காரவங்க. நம்ம நீங்கள்லாம் அம்பானி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு
பணக்காரர் லிஸ்ட்டில் வர்றவர் இல்லையா? அதே போல் அவங்க வாழ்ந்த அந்த நாட்டில் அவங்க தான் பெரிய பணக்காரவங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பணக்காரவங்க. அவங்க வீடே பெரிய பேலஸ் மாதிரி இருக்கும், அரண்மனை மாதிரி இருக்கும். அப்படி வாழ்ந்த அந்த அண்ணன் என்ன தெரியுமா பண்ணாங்க? அவங்க வாழும்போது அவங்க வீட்டில் விதவிதமாக சாப்பிடுவாங்க. நினச்சாலே எனக்கு நாக்கெல்லாம் ஊறுது. உங்களுக்கு ஊறுதா? எவ்வளோ வெரைட்டியான சாப்பாடு சாப்பிடுவாங்க தெரியுமா? அவ்வளோ வெரைட்டியாக சாப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் என்னாலும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள மாதிரி ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஒரு ஆளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவங்க அவ்வளோ பெரிய பணக்காரவங்க. அவங்கள நம்ம பைபிளில் அவங்கள பற்றி சொல்லியிருக்குது. அவங்க ஐஸ்வர்யவானாக வாழ்ந்தாங்களாம். அதாவது பெரிய பணக்காரவங்களாக வாழ்ந்தாங்க. சரியா? அவங்க வீட்டு வாசலில் அந்த பெரிய பணக்கார அண்ணன் இருந்தாங்கல்ல, அவங்க வீட்டு வாசலில் ஒரு அண்ணன் இருந்தாங்க. யார் தெரியுமா? அவங்க பேர் லாசரஸ். அவங்க பேர் என்ன? அவங்க பேர் லாசரஸ். சொரியுதேன்னு எப்போ பாரு உடம்பெல்லாம் சொரிஞ்சிக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக பருவாக இருந்துச்சு. அவங்களுக்கு புண்ணாக இருந்துச்சு. நமக்கெல்லாம் பெரிய பெரிய அக்கி புண்ணு வரும், பார்த்துருக்கீங்களா? யாருக்காச்சும் உங்கள் வீட்டில் யாருக்காச்சும், உங்கள் வீட்டு பக்கத்தில் யாருக்காச்சும் வந்திருக்குதா அக்கி புண்ணு? அது வந்துச்சுன்னா ரொம்ப வலிக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும், அரிச்சிக்கிட்டே இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த அண்ணனுக்கு, அந்த லாசரஸ் அண்ணனுக்கு உடம்பு ஃபுல்லாக வரும். அப்படியே சொரிஞ்சு அரிப்பு தாங்க முடியல. சொரிஞ்சு அவங்க உடம்பு ஃபுல்லாக ரத்தம் வேற கொட்ட ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு புண்ணில் ரத்தம் வரும், ஒரு புண்ணில் சீல் வரும். அவங்க பக்கத்தில் போகவே முடியாது. நாத்தமாக நாரும். ஆனால் அந்த அண்ணன் எங்கே தெரியுமா இருந்தாங்க? அந்த அண்ணன் இந்த பெரிய ஐஸ்வர்யவான் பணக்காரர் இருந்தார் இல்லையா, அவங்க வீட்டு வாசலில் தான் உட்காந்துருந்தாங்க. அவங்க வீட்டு வாசலில் உட்காந்துட்டு ஏதாச்சும் கிடைக்காதா, என்னை யாராச்சும் கவனிக்க மாட்டாங்களா, ஷோ குளிருது, அரிக்குது, ஐயோ ரத்தம் கொட்டுது, துடைக்க துணி இல்லை, ஐயோ சாப்பிட ஒன்றும் இல்லை, இவ்வளோ பசியாக இருக்கிறேன்னு சொல்லி பாரு. அந்த அண்ணன் உடம்பு ஃபுல்லாக பருவோட அப்படியே ரத்தம் கொட்ட, அப்புறம் சீல் கொட்ட, புண்ணுலேருந்து சீல் வரும்ல, பழுத்து போய் அப்படியே ஒரு மாதிரி எல்லோ க்ரீமி கலரில் ஒன்று வரும் பாரு, அது ஒரே ஸ்மெல்லாக இருக்கும்ல. அப்படி அந்த அண்ணன் உடம்பெல்லாம் நாரி அழுக்கோடு அந்த வீட்டு வாசலில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பணக்கார அங்கிள் இருக்காங்க இல்லையா, ஐஸ்வர்யவான் அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த அண்ணனை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க வீட்டில் வாசலில் இருந்தால் கூட அந்த அண்ணனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க வீட்டிலேருந்து எதையாச்சும் இந்த சாப்பிட்ட எச்செல்லாம் கொண்டு வந்து போடுவாங்கல்ல, அதை தான் சாப்பிட்லாம் அப்படின்னு கூட இந்த அண்ணன் யோசிப்பாங்க. ஆனால் அது கூட வெளியில் வராது. அப்போ இந்த அண்ணன் என்ன பண்ணுவாங்க, லாசரசனை பசியோடு அப்படியே, என்னடா இது எனக்கு யாருமே கொடுக்க மாட்டுறாங்களேன்னு இவங்களுக்கு போட்டியா அந்த வீட்டிலேருந்து ஏதாச்சும் வந்து உழுவாதான்னு அந்த பக்கத்தில் நாய் கூட்டம் வேற. இந்த நாய்ங்க என்ன பண்ணும், இவர் மேலேருந்து சீலும் அந்த ரத்தமெல்லாம் ஒழுகுது இல்லையா, அதை பார்த்துட்டு அதுங்க இந்த நாயை, இந்த லாசரஸ் அண்ணனை அப்படியே நக்குங்களாம். நாய் பக்கத்தில் நம்மளை நக்குனா நம்ம விடுவோமா? பயமாக இருக்கும்ல, ஐயோ அப்படின்னு நம்ம பயந்துக்குவோம்ல. பாரு, அந்த அண்ணனால் நாயை விரட்டக்கூட முடியலை. அந்த அண்ணனுக்காக நாயை விரட்ட அங்கே யாருமே இல்லை. அந்த நாயை விரட்டக்கூட யாரும் இல்லை. அந்த அண்ணன் மேலே ஒழுகுற சீலையும் ரத்தத்தையும் அப்படியே நாய் நக்குமா. பாவம் இல்லை அந்த லாசரசனை இல்லையா? நம்ம உலகத்தில் கூட இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்ருக்குறோம். நம்ம வீட்டில் 3 வேளை சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? ஐஸ்வர்யவான் மாதிரி, அந்த பணக்கார அண்ணன் மாதிரி நம்ம வீட்லேயும் நமக்கு நிறையா சாப்பாடு கிடைக்குது. 3 வேளை சாப்பாடு கிடைக்குது. அதுவும் வெரைட்டியாக நமக்கு சாப்பாடு கிடைக்குது இல்லையா? அப்படி வெரைட்டியாக சாப்பாடு கிடைக்கும் போது நம்ம முழுசாக சாப்பிட்றோமா? அதை எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம்.
ஆனால் அந்த ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காம இதே ஊரில் இதே இடத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? நம்ம அந்த மாதிரி நம்மளை விட மோசமான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் உதவி செய்யணும். சரியா? இன்னைக்கு தலைப்பு என்ன நம்ம கேட்டோம்? நித்திய பாதை. அந்த நித்திய பாதைக்கு நம்ம போகணும்னா இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது ஐஸ்வர்யவான் மாதிரி யாரையும் கண்டுக்காம நான் உண்டு, நான் ஜாலியாக இருந்தால் போதும், நான் நல்லா சாப்பிட்டா போதும் அப்படி இருந்தால் பத்தாது. சரியா? அப்படி இருக்கக்கூடாது. நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் நல்லா இருந்தால் போதும் அப்படி நம்ம ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம பார்க்கணும், அவங்களுக்கு நாம் ஏதாகிலும் கொடுக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும். அப்போ நம்மளை விட மோசமான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் உதவி பண்ணணும். சரியா? ஒரு நாள் இந்த ஐஸ்வர்யவான் அங்கிள் இருக்காங்களே, பணக்கார அங்கிள் இருக்காங்கல்ல, சும்மா ஜாலியாக சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவங்க வாழ்க்கையில் இல்லாத ஒரு குறையுமே இல்லாமல் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நாள் ரொம்ப நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம லாசரஸ் அண்ணன் இருக்கிறாங்க இல்லையா, நம்ம லாசரஸ் அண்ணனும் அப்படியே பசியில் வாடி வாடி அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, அதனால அப்படியே சுருண்டு விழுந்து அவங்களும் என்ன பண்ணாங்க, இறந்து போயிட்டாங்க. பாரேன், லாசரஸ் அண்ணன் அந்த வீட்டு வாசலில் இறந்து கிடக்குறாங்க. அவங்கள தூக்கிட்டு போகிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் இருக்கார் இல்லையா, பணக்காரர் இருக்கார் பாரு, அவர் இறந்த உடனே சும்மா பெரிய பாடை கட்டி அவரை டாம் டும்னு மேலே வாத்தியத்தோடு அவர் என்ன பண்ணாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. ஆனால் நம்ம லாசரஸ் அண்ணனை அடக்கம் பண்ணக்கூட யாருமே வரல. அந்த அளவுக்கு யாருமே இல்லாத ஒரு ஏழ்மையான நிலைமையில் நம்ம லாசரஸ் அண்ணன் இருந்தாங்க. சரியா? இப்போ ரெண்டு பேரும் மரிச்சிட்டாங்க இல்லையா, இறந்து போயிட்டாங்க. ரெண்டு பேரையும் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. நம்ம எங்கள் லாசரஸ் அண்ணனை எங்கே அடக்கம் பண்ணியிருப்பாங்க, அந்த ஊரில் இருக்க முனிசிபாலிட்டியில் வந்து எடுத்துகிட்டு போய் பொது மைதானத்தில் அவங்கள மயானத்தில் அடக்கம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பொது கல்லறையில் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஐஸ்வர்யவான் இருக்கார் இல்லையா, அவரை கொண்டு போய் நல்லா அவங்க வீட்டு கல்லறையில் பெரிய கல்லறையில் வச்சு பெரிய பெரிய பில்டிங் மாதிரி கட்டி நல்லா பார்க்க சோவாக தெரிகிற மாதிரி கல்லறையெல்லாம் கட்டி வச்சுருந்துருப்பாங்க இல்லையா. ஏன்னா அவர் ஏற்கனவே பணக்காரர் இல்லையா, அவர்கிட்ட ஒன்றும் இல்லாததே இல்லை, அந்த அளவுக்கு அவர் பணக்காரர் இல்லையா. அப்போ அவரை எப்படி சும்மா கொண்டு போய் தூக்கி போட்டா வந்திருப்பாங்க, கொரோனா காலத்தில் தூக்கி போட்ட மாதிரி இல்லையா. அப்படி ரெண்டு பேரையுமே அடக்கம் பண்ணாங்க. நான் இப்போ உங்கள்கிட்டலாம் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். நாமெல்லாம் வளர்கிறோம். ஒரு நாள் ஆன்ட்டி சொன்ன மாதிரி நாம் எல்லாருமே வளர்ந்து கல்யாணம் பண்ணி பெரியவங்களாகி வயசாகி ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம், நாமளும் மரித்து போவோம். இந்த லாசரஸ் அண்ணன் மாதிரி அந்த ஐஸ்வர்யவான் மாதிரி நாமளும் ஒரு நாள் என்ன பண்ணுவோம், மரித்து போக போகிறோம், இறந்து போவோம் இல்லையா. யாருக்காச்சும் நான் இறக்கவே மாட்டேன், நான் உயிரோட என்னாலும் ஜீவிப்பேன் அப்படின்னு சொல்லி யாருக்காச்சும் என்ன இருக்கா? யாருமே மரிக்காதவங்க இருக்க முடியாது இந்த உலகத்தில் இல்லையா. அப்படி ஒரு நாள் நம்ம மரிக்கும் போது அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? மரிச்சதுக்கப்புறம் நம்ம ஆத்மா எங்கே போகும்? எஸ், வெரி குட். உன் பேர் என்ன தங்கம்? பர்ச்சேஸ் என்ன பண்ணுறான், அழகாக சொல்கிறான், சொர்க்கத்துக்கோ இல்லை நரகத்துக்கோ. நாம் எந்த உலகத்தில் வாழும்போது எப்படி வாழ்ந்தோமோ அதன்படி நம்ம நியாயம் தீர்க்கப்படுவோம். சரியா? நம்ம வந்து நரகத்துக்கு போவோமா இல்லை பரலோகத்துக்கு போவோமாங்கிறது நம்மளுடைய பூலோக வாழ்க்கையில் நம்ம நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. நீ கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கர்த்தருடைய வழியில் நடந்து தினந்தோறும் வேதம் வாசித்து தினந்தோறும் ஜெபம் பண்ணி அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாமல் இயேசு சுவாமிக்கு பிரியமுள்ள பிள்ளையாக நீ வாழ்ந்தியன்னா கண்டிப்பாக நித்திய வாழ்க்கையில் நீ பரலோகத்தில் ஜீவிக்க முடியும், நித்திய பாதையில் செல்ல முடியும். நம்ம இந்த அண்ணன் இருக்கார் இல்லையா, ஐஸ்வர்யவான் அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் இப்போ பரலோகத்தில் போயிருக்கிறாரு அப்படின்னு நீ நினைக்கிறியா? ஏன்? இந்த ஐஸ்வர்யா அண்ணா அவங்க வீட்டு வாசலில் தானே லாசர் அண்ணன் இருந்தாங்க. அவங்கள ஏதாச்சும் கண்டுக்கிட்டாங்களா? இல்லை.
பாரு இப்போ அவங்க இருக்கிற இடம் என்ன, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, எரியுது எரியுது பத்தியோ எப்படி நெருப்பு, நரகம் அப்படி தான் இருக்குமா, எரியுமா அப்படியே தக்க 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 தக்கன்னு. ஆனால் நம்ம உடம்புல இருக்கிற எதுவும் அழிஞ்சு போகாது. நம்ம இங்கே நெருப்பு பட்டால் நம்ம உடம்புல இருக்கிற சதையெல்லாம் அப்படியே சுருங்கி ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா, ஆனால் அங்கே அப்படியெல்லாம் ஆகாது. ஆனால் அந்த எரிச்சலோ அந்த அந்த நெருப்பு நம்ம மேலே பட்டால் எப்படி தக்க தக்கன்னு இருக்கும், ஒரு சூடு பட்டால் எப்படி இருக்குமோ அது இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும்? அது காலங்காலமாக இருக்கும், காலங்காலமாக இருக்கும். அப்படி ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு யாரு, ஐஸ்வர்யவான் அண்ணன் அங்கே நரகத்தில் இருக்கிறார். அவரால் அந்த நெருப்பை தாங்க முடியலை. ஐயோ அம்மா என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி அவர் அங்கேருந்து கதறாரு. நாவெல்லாம் வறண்டு போச்சு, தண்ணி குடிக்கணும் போல இருக்குது. என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன், சுற்றி முற்றி பார்க்குறாரு. எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காதா, ஒரே ஒரு சொட்டு தண்ணி யாராச்சும் தரமாட்டாங்களா அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்கும்போது அங்கே பரலோகம் தெரியுது. அந்த இடத்துல ஆபிரகாம் மடியில் தான் வீட்டு வாசலில் இருந்த அந்த லாசருவை அவன் பார்க்குறாரு. ஆபிரகாம் மடியில் லாசரு பரலோகத்தில் இருக்கிறான். அடா, அவனை நான் என் வீட்டு வாசலில் பார்த்துருக்கேன், அது லாசரு. ஐயா ஐயா கூப்பிட்றான். ஐஸ்வர்யவான் இப்போ என்ன பண்ணுறான், எத்தனை நாள் லாசரு அந்த ஐஸ்வர்யவான் வீட்டு வழியில் போகும்போது வரும்போது கூப்பிட்ருப்பான் ஐயா ஐயான்னு. ஆனால் அன்னைக்கு அவன் காதில் விழுந்துச்சா, இன்னைக்கு கூப்பிட்றான் பாரு, ஐயா ஐயா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. உங்கள் மடியில் உட்காந்துருக்காருல்ல அந்த அந்த லாசரு அண்ணனை, அந்த லாசருவை ஒரு சொட்டு தண்ணி என் வாயில் ஊற்ற சொல்லுங்களேன், அங்கேருந்து எனக்கு தாகமாக இருக்குது, அவன் கையால் ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கொடுக்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து என்ன பண்ணுறான், நரகத்திலேருந்து அங்கே பரலோகத்தில் இருக்கிற நம்ம ஆபிரகாம் மடியில் உட்காந்துருக்கிற லாசருவை பார்த்து கெஞ்சுறான். ஐயோ நான் தாகத்தில் செத்தே போயிடுவோம் போல இருக்கேன்னு. அப்போ அந்த ஆபிரகாம் சொல்கிறாரு, முடியாது, நீ என்ன நினச்சாலும் சரி, எவ்வளோ வாஞ்சிச்சாலும் சரி, நீ நரகத்துக்குள்ளே போயிட்டேன்னா அவ்வளோதான். உனக்கும் பரலோகத்தில் இருக்கிற எங்களுக்கும் இடையில நமக்கு எந்த போக்குவரத்தும் செஞ்சுக்க முடியாது. அதனால் நாங்கள் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவனுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ நாம் அப்படி வாழ்ந்தோம், நாமளே இன்னைக்கு இந்த நிலமைன்னா, ஐயோ என் கூட என் தம்பி, ஐயோ என் அக்கா, ஐயோ என் 2வது தம்பி, ஐயோ என் 3வது அக்கா, என் கூட 5 பேர் இருக்கிறாங்களே பிறந்தவங்க. எத்தனை பேர்? 5 பேர். 5 பேர் இருக்காங்களே. இந்த 5 பேருக்கு யார் சொல்லுவா? அவங்களும் இதே மாதிரி இதே நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஐயா 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 தயவுசெய்து, நான் தான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன், அவங்களுக்காவது யாரையாச்சும் அனுப்பி சொல்லுங்களேன், இந்த லாசருவை அனுப்பி சொல்லுங்களேன், அவங்களாவது இங்கே வராமல் இருக்கட்டும், இந்த நரகம் வேண்டாம், யாருக்கும் நரகம் வேண்டாம், நான் படுற பாடு போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஐஸ்வர்யவான் அண்ணன் என்ன பண்ணாங்க, அங்கே அப்படியே சத்தம் போட்டு ஆபிரகாம் அண்ணன் ஐயாவை பார்த்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ ஆபிரகாம் ஐயா சொன்னாங்க, இல்லைப்பா, நீ வாழும் போது இங்கே நம்ம பிரியா ஆண்டி மாதிரி, இந்த ரோசி ஆண்டி மாதிரி, அமுதா ஆண்டி மாதிரி, ராணி ஆண்டி மாதிரி, அப்புறம் சுசிலா ஆண்டி மாதிரி உனக்கு நிறைய பேர் நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஏசப்பா யார், அவரோட வழி என்ன சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் நீ கேட்டு நடக்காமல், அதை கேட்டுட்டு அதை கண்டுக்காமல் மறந்து போய் நீ உன் ஜீவியத்தில் வாழ்ந்தியன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க நாங்கள் பரலோகத்திலேருந்து இறங்கி வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால தான் நீங்கள் வாழ்கிற இடத்துல உங்கள் கூட இருக்கிற ஆண்டிங்க மாதிரி, இல்லை அங்கிள் மாதிரி, பாஸ்டர் அங்கிள் மாதிரி நிறைய பேரை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அவங்க சொல்லுவாங்க, சொல்கிறத கேட்டு நீங்கள் அதன்படி நடந்தீங்கன்னா, ஏசப்பாவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடந்தீங்கன்னா, நம்ம பாட்டில் பாடின மாதிரி என்லெஸ் வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்.
முடிவில்லாத வாழ்க்கை. பரலோகத்தில் நித்தியமாக நீங்கள் ஏசப்பா கூட வாழ முடியும். அப்படி இல்லைன்னா நாங்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்கலன்னா, அதாவது ஆபிரகாம் தாத்தா சொல்கிறாங்க, அங்கேருந்தே அந்த பணக்கார ஐயாட்ட சொல்கிறாங்க, நாங்கள் அவங்க சொன்னதெல்லாம் கேட்கலன்னா, கீழே இருந்து அந்த ஐஸ்வர்யவான் கீழே வாழும் போது எல்லாம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கீழே வாழ்கிறாங்க இல்லையா, அந்த வாழ்கிற காலத்தில் மோசே மாதிரி நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் எலியா தீர்க்கதரிசி நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, இந்த எலியா தீர்க்கதரிசி, மோசே தீர்க்கதரிசி, இவங்கெல்லாம் சொல்லி கேட்காதவங்க. இன்னைக்கு யார் போய் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பரலோகத்துக்கு வரணும்னா கீழே வாழும் போதே அவங்களுக்கு உங்களுக்கு சொல்லப்படுற காரியங்களை, நீங்கள் இன்றைக்கி கேட்குற காரியங்கள் என்ன? ஏசப்பா உண்மையான வழியில் நடக்கணும், ஏசப்பாவோட வழியில் நடக்கணும், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், பாவம் செய்யாமல் ஜீவிக்கணும். அப்படி வாழும் போது தான் நாம் என்ன பண்ண போவோம்? அப்படி வாழும் போது நாம் என்ன பண்ணுவோம்? இப்படி பாரு, இந்த பூலோகத்தில் எவ்வளோ 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 அருமையாக நம்ம வாழ்கிறோம் இல்லையா? இந்த செடி பார்க்க அழகாக இருக்கா? செடி பார்க்க அழகாக இருக்கா? எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல, பூவோட அழகாக இருக்குல்ல. இப்படி தான் நம்ம வாழ்க்கையும். இந்த வாழ்க்கை இந்த பூலோகத்தில் வாழும் போது, நம்ம கர்த்தருக்கு பிரியமாக வாழும் போது நாம் இவ்வளோ அழகாக வாழ்வோம். ஒரு நாள் நாம் மரித்து போவோம். அப்படி மரிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னு பாரு. ஒரு நாள் நம்ம மரித்து போனோம் அப்படின்னா பாரு, நம்மள்கிட்ட இருக்கிற நம்மளுடைய ஜீவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடும். அப்படி நம்மளை விட்டு நம்மளுடைய ஜீவன் பிரிஞ்சு போகும்போது அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? ஒன்றுமில்லாதவங்களாயிட்டோம் இல்லையா? ஒன்றுமே இல்லாதவங்களாயிட்டோம் இல்லையா? நம்மளுடைய ஜீவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும்போது நம்ம மரித்து போயிடுறோம். நம்மளை என்ன பண்ணுவாங்க? அங்கே பாரு, அங்கே கிடக்குது, அந்த ஆளை நவுத்தி போடு, அந்த பணத்தை நவுத்தி போடுன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் நமக்கு மதிப்பு ஒன்றுமே இல்லை. ஆனால் நீ இங்கே வாழும்போது தேவனுக்கு பிரியமானவளா, தேவனுடைய வழியில் ஏசப்பா பிள்ளையா நீ வாழ்ந்த அப்படின்னா ஏசப்பா உன்னைய கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? அவருடைய வழியில் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுதான் நித்தியமான வாழ்க்கை. அந்த நித்தியமான வாழ்க்கையில் பாரு, உன்னுடைய வாழ்க்கை எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த நித்தியமான வாழ்க்கை எப்படி இருக்கும்? கலர்ஃபுல்லாக இருக்கும். அங்கே உனக்கு பசி இல்லை, எந்த பாடும் இல்லை, அங்கே எந்த விதமான இந்த உலகத்துக்குரிய பாடுகள் எதுவும் இல்லை. ரொம்ப ஜாலியாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பரலோக வாழ்க்கைங்கிறது நித்தியமான வாழ்க்கை. கர்த்தரோடு நீ வாழும்பொழுது நீ பூலோகத்தில் இருந்ததை விட மகிமையான வாழ்க்கையை நித்தியத்தில் வாழ முடியும். அதுவும் ஆண்டாண்டு காலமாக. சரியா? அப்படியே முட்டி போடலாமா? நாம் இப்போ நம்மளை கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுக்கலாம், ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். நல்லா இருக்கீங்களா? என் கூட யார் வந்திருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கணுமா? இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா? இவரோட பேர் என்ன தெரியுமா? பப்பட் இல்லை, இவரோட பேர் சாணி. ஐயோ, சாணியா? இல்லையே, இவர் பேர் ஜானி. என்னது ஜானி இவர் பேர். சரி, இவரை நம்ம கூப்பிடலாமா? டே ஜானி, திரும்புடா. ஜானி, நான் திரும்ப மாட்டேன். ஜானி, என்னடா திரும்படா? ஒரே வெக்கமா இருக்கு, நான் திரும்ப மாட்டேன். ஐயோ, வெக்கமா இருக்காமா ஜானிக்கு? பார்த்துக்கோங்களேன், உங்களையெல்லாம் பார்த்து வெக்கப்படுறான் ஜானி. ஜெய், பரவாயில்லடா, கொஞ்சம் திரும்புடா, நம்ம பிள்ளைங்க தான்டா. நான் திரும்ப மாட்டோம். அடே, நான் திரும்ப மாட்டேன். சரி ஜானி, ஏதோ என்கிட்ட காதில் சொல்கிறியா? ஏதோ சொல்லுமா? ஓ, ஓகே. நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுமாம்மா? ஜானி சொல்கிறேன் என்கிட்ட,
நீங்கள் ஜானி ஜானின்னு கூப்பிட்டீங்கன்னா அவன் திரும்புவானாமா. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜானி ஜானின்னு கூப்பிடலாமா? ஜானி 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 திரும்படா. திரும்படா ஜானி சத்தமா ஜானி 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 ஜானி. நான் தான் உங்க ஜானி. எல்லாம் ஹாய் சொல்லிருங்க ஜானிக்கு. சரி ஜானி, சரி உன் பேர் சொல்லியாச்சு. ஜானி எங்கேருந்து வரான்னு உங்களுக்கு தெரியுமா? ஜப்பான்லேருந்து வரான் தெரியுமா? ஆமாம், ஜப்பான்லேருந்து வரான் ஜானி. ஜானி நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஜப்பான்லேருந்து வரேன். பாத்தியா, அவங்க பாஷையில் ஜப்பான்னு சொல்ல மாட்டாங்க, ஜப்பான்னு தான் சொல்லுவாங்களாம்மா அவங்க வந்துட்டு. சரியா? சரி ஜானி அண்ணா, நீங்கள் ஏதோ சொல்லித்தரணும் தானே வந்திருக்கீங்க இங்கே. என்ன சொல்லித்தர போகிறீங்க? அதுக்கு முன்னாடி 3 நாளோட தலைப்பு அவங்க சொன்னாதான் நான் 4வது நாளோட தலைப்பு சொல்லுவேன். அப்படியா? பார்த்தீங்களா, நம்ம சொல்லிடலாமா? நமக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கா அந்த ஜானி வந்துட்டு. நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் நாளோட தலைப்பு என்ன? ஃபர்ஸ்ட் நாளோட தலைப்பு என்ன? ஒருத்தவங்க மட்டும் சொல்லுங்க. இடுக்கமான பாதை. 2வது நாளோட தலைப்பு சரியான பாதை. 3வது நாளோட தலைப்பு சரி. இவன் நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்குறான், நம்ம இவனை கேட்கலாமா ஜானியை? 4வது நாள் தலைப்பு என்னன்னு கேட்டுடலாமா ஜானி என்ன கிட்ட? ஜானி எங்ககிட்ட மட்டும் நீ கேட்குற, நீ சொல்லு ஜானி 4வது நாளோட தலைப்பு என்ன? அது சொல்றதுக்கு முன்னாடி நான் சொன்னோம், அவங்க எல்லாரும் சொன்னாதான் நான் 4வது நாள் தலைப்போட சொல்லுவேன். அப்படியா? சரி 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 சரி. நான் சொன்னது அப்படியே சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க 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 சொல்லுவேன், சத்தமா சொல்லுங்க. அப்பனா ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் பின்னாடி நீங்க சொல்லுங்க. சரி நான் சொல்றேன். சொல்லு சொல்லு சொல்லு. நம்மளும் சேர்ந்து சொல்லலாமா? திருப்பி சத்தமா சொன்னாதான் நான் சொல்லுவேன். அச்சோ, நான் சொல்ல மாட்டேன். சரி நம்ம சொல்லிடலாம். ஓகே 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 ஜானியண்ணா, சூப்பராக சொல்லிட்டீங்க ஜானியண்ணா நீங்கள் வந்துட்டு. சரி ஜானியண்ணா, நீங்கள் உண்மையோடு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்களா? என்னது? அதுவா, இன்னைக்கு நான் 4வது நாளோட தலைப்பு சொல்ல போறேன். அப்படியா? சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. இந்த 4வது நாளோட தலைப்பு நித்திய பாதை. ஓ, நித்திய பாதை. உங்களுக்கு தெரியுமா 4வது நாளோட தலைப்பு என்ன? சூப்பர் 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 சூப்பர். இன்னைக்கு நான் 4வது நாளோட வசனம் சொல்ல போறேன். சொல்லுங்கண்ணா. நித்திய ஜீவனை. நித்திய ஜீவன். நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. நான் சவுண்டு கம்மியா சொன்னா அவங்க சத்தம் அதிகமா சொல்லணும். ஓகே ஓகே ஓகே. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் 1 யோவான் 2:25. திருப்பி நான் சொல்றேன். திருப்பி சொல்றாங்களாமா அண்ணா? சரியா, நம்ம சீக்கிரமா படிச்சுக்கலாம். ஓகே, ஈஸியா தான் இருக்கு வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் 1 யோவான். போங்க, தூக்கமா வருது. இவங்க சொல்லவே மாட்டாங்க. நான் சொல்ல மாட்டேன். போங்க, நான் பேச மாட்டேன். ஐயோ, நீங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களாமாண்டா? நம்ம சொல்றீங்களா ஜானியண்ணா? நீங்க தான் ஜானியண்ணா சொல்ல மாட்டேங்கிறீங்களாமா? அவங்க எல்லாம் பாருங்க, உங்க பையன் சிரிக்கிறாங்க பார்த்து. அச்சிச்சோ, யார் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க? போங்க, நான் பேச மாட்டேன். போங்க. அச்சிச்சோ, நம்ம பேச வைக்கலாம். அண்ணா பேசுங்கண்ணா, நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுங்கண்ணா. அப்பனா எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், சத்தமா சொல்லணும். சத்தமா நம்ம சொல்லிடலாம். ஓகேயா? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் 1 யோவான் 2
என்னது பரலோகத்துக்கு போகிற வண்டியில் யாரையுமே காணோம். என்ன டிரைவரு இன்னும் யாரையும் காணோம் இன்னும். என்னடா யாரையும் காணோம் இன்னும்? அதான் எவனும் இன்னும் வரல போல. கூப்பிடுற எல்லாரையும். அதுதான் என்னடா எவனையும் காணோம். எவனும் பரலோகத்துக்கு வரலையா? சரி பஸ்ஸு போவோம். கூப்பிடுற டிக்கெட் எடுத்துருப்பாங்கடா. பரலோகம் வரவன் வந்துக்கு பரலோகத்துக்கு போகுது வண்டி. யாராவது எப்படியோ பரலோக வண்டியில் ஏரியாச்சுப்பா. தின்னுட்டு வேற யாரும் வரலையா? யாரையும் நீ காணோம். சீக்கிரம் வர சொல்லுப்பா. டைம் பரலோகம் வந்தவன் ஏறுறவன் ஏறிக்கே கிளம்ப போகுது வண்டி. ஐயா நம்ம இப்படி தெரியுமா தம்பி? நம்ம ஊரில் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா? ஐயா வாங்க இங்கே உங்கள் ஓரம் உட்காந்து பார்த்து உட்காரு. பரலோகம் டிக்கெட் எடுத்துக்க. டிக்கெட்டு அப்புறங்க ஐயா ஊரில் பிஸ்னஸில் எப்படி போச்சுங்க? சுமூகமாக போச்சுங்க. பரலோகம் பதம் தான் கொஞ்சம் சரியில்லைங்கய்யா. அடுத்த வாட்டி கொஞ்சம் பார்த்து. ஹாய் ஹலோ தல நீங்க எங்க தல வாங்க உட்கார். பார்த்து கடைசி ஓவரில் எத்தனை மேட்ச் தல? கடைசியில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் கொஞ்ச நாளாக தோத்துட்டு வந்துருக்கோம். அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் யாரும் உடுத்தல பார்த்து மன உளைச்சல் காலாயிட்டு இருக்கேன் நான். ஏறிக்கோ. யாரும் தெரியுதா? எவ்வளவு பெரிய உருவம் தெரியலையாடா உனக்கு? தெரியலையா? தலைவரே நீங்க ரெண்டு தலையும் சேர்ந்து இப்படி வாங்க இங்க ரெண்டு தலையும் சேர்ந்து கோரு சார். மேக்னெட் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தலை சார். எல்லாருமே நானும் சரிங்க ஏதோ பரலோகத்துக்கு போகலான்னாங்க. அதான் சரி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். தலை என்ன தெரியுதா? பரலோகத்தில் பெரிய கிரவுண்ட் ரோட் ஓரத்தில் இருப்பேன். கடைசியா பாத்தீங்களா? பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. பரலோகத்தில் கொஞ்சம் பெரிய கிரவுண்ட் இருக்கு. நாங்கள் நம்மள ஒரு டீம் போட்டு விளையாடலாம். அங்கே ஒரு டீம் உருவாக்கிடுவோம். இந்த பிள்ளை யாருப்பா திடீர்னு வந்து உட்காந்துருக்கு? யாரு? சரி யாரோ டிரைவர் தம்பி வண்டி எடுப்பா. போலாம் வண்டி எடு. டிரைவர் ஓட்டிடுவானா இன்னைக்கு? பாத்தி ஓட்டியா? பார்த்து போயா. கணபதி ரோடு மாதிரி இருக்கு. இது எங்க ரோடு தேவையில்லடா. பரலோகம் போற மாதிரி தெரியல. எங்க டூர் கூட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கான். பார்த்து ஓட்டப்பா. தம்பி பஸ்ஸில் உள்ள உட்காந்துருக்கவங்களா பெரிய ஆளுங்க. ஞாபகம் வச்சு ஓட்டு. மெதுவாப்பா வாந்தி வருதாம்மா அவருக்கு. கண்டக்டர் பரலோகம் வருமா இன்னைக்கு? வந்துருப்பா. அதான் அந்த ஓட்டுறானா பரவ ஏதோ உருட்டிட்டு இருக்கிற வண்டியை. பார்த்து ஓட்டியா? பார்த்து நிப்பாட்டியா? பரலோகமே வந்துருச்சு. உருட்டிட்டு இருக்கிற உட்காந்து. எந்திரிங்க. பரலோகம் வந்துருச்சு. எல்லாம் எந்திரிங்க. இறங்க. பரலோகம் வந்துருச்சா? வாவ். இதான் பரலோகமா? பரலோகம் என்ட்ரன்ஸே இவ்வளோ பெருசாக இருக்கு. உள்ளே போக முடியுமா? மேக்னெட் ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க. ஃபஸ்ட்டு நான் போகிறேன். பிஸ்னஸ் மேன் ஏஞ்சல் வாங்க. இவ்வளோ உங்கள் பேர் என்ன தெரியாதா? எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன். டேனியல் என்டர்பிரைசஸ். தெரிலங்க. உங்கள் பேருங்க? என் பேர் டேனியல். இருங்க, உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கான்னு பார்த்து சொல்கிறேன். டேனியல் பணக்காரன். எவ்வளோத்துக்கு உதவி பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். உதவியெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ? நிறைய பேர்த்துக்கு பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு நான் உதவி பண்ணி தான் என்னத்துக்கு உயிரோடு இருக்கிறாங்கன்னா. அப்படி சரி, இருங்க, உங்கள் பேர் இருக்கான்னு பார்க்கலாம். டேனியல் விடியன் உங்கள் பேர் இல்லைங்களே? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், என் பேர் இல்லையா? நீங்கள் பண்ண உதவியை விட நீங்கள் பண்ண உபத்திரவம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் போலயே. நிறைய கரப்ஷன், நிறைய தேவையில்லாத வேலை பார்த்துருக்கீங்க. ஆண்ட்ரு சொன்ன மாதிரியே வாழலையே எங்கேயுமே. கஷ்டம். நிறைய அநியாயம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இங்கே வர்றதுக்கு தகுதி இல்லை. கூட்டிகிட்டு போங்க.
என்ன தல பிஸ்னஸ் மேக்னெட் போல அவங்க பிசினஸ் நம்மளுக்கு ஃபேன் பேஸ் ஜாஸ்தியா இருக்கு. மேக்னெட் கடக்கறான் தல, நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு. இல்ல இப்ப தலை போட்டோம், நம்ம கடைசியா போவோம். ஒரே ஒரு 6 மட்டும் போங்க போங்க. இப்படின்ட்டே போனாதான் கரெக்டா இருக்கும், அப்பதான் பரலோகத்துல போக முடியும். மேடம் வாங்க. நான் வந்து ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயர். சரி. சுரேந்திர சிங் டோலி என் பேரு. அதனால என்னுடைய நேம் வந்து அதில் இருக்கான்னு பாருங்க. என்ன தோனிங்க? சுரேந்திர சிங் டோலி. சுரேந்திர சிங்கா? சுரேந்திரன், சுப்பிரமணியன், சுரேந்திர. உங்கள் பேர் இல்லைங்களே? இல்லைங்களா? இல்லைங்களே. எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது எனக்கு. என்னோட தரிசனத்துக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கிரவுண்டுக்குள்ளே இப்படின்னு காலை வச்சா கூட எல்லாரும் அழுதுட்டு புலம்பிட்டு இருப்பாங்க எல்லாருமே. வாங்க தலை வந்து 6 அடிங்கன்னு சொல்லி. உங்களுக்கு வந்து ஒரு 6 நல்லா சூப்பராக 6 அடிக்கும். நீங்கள் வேணா ஒரு பால் போட்டு காமிங்க, 6 அடிச்சு காமிக்கிறேன். எனக்கு எப்படி இடம் இல்லாமல் இருக்கும்? அதெல்லாம் இங்கே மேட்ரு இல்லைங்க தம்பி. நீங்கள் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உங்களோட ஜீவனை நஷ்டப்படுத்துறீங்க. ஜீவனை காப்பாற்றல. உங்களுக்கு புகழ் இருக்கலாம், பேர் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவர் சொன்ன மாதிரி வாழல, உங்களுக்கு உள்ள இடம் இல்லை. போங்க. ஐயோ இல்லையா? என்ன தலைவரே அவுட் ஆக்கிட்டாங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க தல. உங்க கடைசி படம் மாசா இருந்துச்சு, அதை காமிச்சு நீங்க உள்ள போயிடுறீங்க. கமான் யூ கேன் டு இட். ஹலோ மேடம், மை நேம் இஸ் சாம் மோகன். சாம் மோகன்? Do you know I am the big superstar in pan India? தெரியலங்க. தெரியல, கேட்டு பாருங்க. கடைசி படம் எப்படி கேளுங்க. தெரியல. அவ்வளோ ஃபேமஸா நீங்க? என் கடைசி படம் யாரும் பார்க்கலையா? பாருங்க, ஒரே ஒருத்தங்க தான் பார்த்துருக்காங்க. அது எவ்வளோ கோடி ரூபாய் வசூல் தெரியுமா? இல்லை நான் பார்க்கல. எத்தனை டேரக்டர்ஸ் என்கிட்ட எப்படி பார்த்தீங்களா எத்தனை ஃபேன் பேஸ்னு, எத்தனை டேரக்டர்ஸ் என்கிட்ட கால் சீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்கள் நல்லா செக் பண்ணுங்க. உங்களுக்கு பயங்கரமான செல்வாக்கு இருக்கு, பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்துடலாம். சாம் மேத்யூ. நல்லா அங்கே மேலே அங்கே பாருங்க. சாம் மோகன். மோகனா உங்கள் பேர்? மோகன். சாம் மோகன். வெறும் மோகன் இருக்கு, சாம் மோகன் இல்லையப்பா. உங்கள் பேர் இதில் இல்லை. நல்லா பாருங்க. இல்லைங்க உங்கள் பேர் இல்லைங்க. பேன் இண்டியா ஸ்டார். ஏங்க இருங்க ஒரு நிமிஷம் பேச. நீங்கள் பாருங்க. இல்லைங்க உங்கள் பேர் இல்லை. நீங்கள் என்னதான் பெரிய ஸ்டாராக இருந்தாலும், எல்லா மக்களுக்கும் உங்களை தெரிஞ்சிருந்தாலும், ஆண்டவர் உங்களை தெரியாதுன்னு சொல்லிட்டாருங்க. நீங்கள் கிளம்பலாம். உங்களுக்கு இங்கே இடம் இல்லைங்க. கடைசியாக இருக்க சார். இருங்க சார். சார் நான் போயிரு. இருங்க சார். சார் சார் என் பேரு சாமியானுங்க. நான் ஏதாவது என் பேர் உள்ள இருக்கேன், உள்ள போலாங்களா? பேர் என்னதுங்க? சாமுவேல். உங்க பேர் இல்லைங்க. என்ன சொல்றீங்க? இல்லைங்க. ஏன் நீங்க அப்படி என்ன வாழ்ந்துட்டீங்க? நான் என்னங்க பண்ணேன்? நான் யார் பண்ணாத தப்பா பண்ணேன்? குடிச்சா, சரக்கு அடிச்சா, தம் அடிச்சா, இது என்னங்க தப்பு? இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. யாருங்க சொன்னா? பைபிள்ல இருக்குங்களா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு? பைபிள்ல நீங்க தான் தேவனுடைய ஆலயம்னு போட்டிருக்கு. உங்களுடைய ஆலயம் நீங்க தான் ஆண்டவருடைய ஆலயம்னு போட்டிருக்கு. அதை கெடுத்திருக்கீங்க. இப்படி குடிச்சு உங்க லங்ஸ் இருக்கானே தெரியல. இப்போ இவ்வளவு கெட்டு போய் வந்திருக்கீங்க. ஆண்டவர் உங்களோட உடம்ப எவ்வளவு கனமா பாக்குறாரு. நீங்க இப்படி கெடுத்து போய் வந்திருக்கீங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க. ஒரு பேர் இல்லங்க. கிளம்புங்க. போட்டு கொடுங்க. வாங்க. என் பேரு ஜெனிலியா. உங்கள் பேர் இந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. நீங்கள் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்கிறீங்க. நிறைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்துருக்கிறீங்க. நிறைய பேர்த்த ஆண்டவருக்குள்ளே நடத்தியிருக்கீங்க. உங்களோட பேர் இந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. நீங்கள் உள்ளே போகிறதுக்கு தகுதியான ஆள். வாங்க. சரி,
ஓகே அக்கா எங்கே ஸ்டாப் பண்ண கதையை? அழுதுட்டு இருந்தாரு. எதை பார்த்து அழுதாருன்னு சொன்ன? ஓகே. ஆஹா, அதுக்கு இன்னொரு காட்சியை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு வில்லியம் கேரியானா. 2 காரியத்தை பார்த்தாரு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னனே. சரி ஓகே, எல்லாம் கவனமாக கவனிங்க. இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பார்த்துட்டு வில்லியம் அண்ணா பயங்கரமான அழுக. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்தியாவில் அண்ணா வந்து இறங்கியிருக்காங்க. இந்தியா ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருந்துச்சு. அப்போ என்ன தெரியுமா பண்ணாங்க? அண்ணா இன்னும் யோசிச்சாங்க, இந்த இந்தியாவை திருத்தணும், இந்த இந்தியாவை மாற்றணும்னா ஒரே ஒரு வழி தான். என்ன அப்படின்னா, பைபிளை வந்து எல்லாரோட லாங்குவேஜ்லையும் எழுதி அவங்க கைகளில் கொடுக்கணும். என்ன பண்ணணும்? பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண. எல்லாரும் சொல்லுங்க, பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணணும். சொல்லுங்க எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து. எல்லாரும் செவத்துல சாஞ்சு உட்காந்துருக்க ஆண்டிஸ் பாட்டிஸ்லாம் நேராக பார்த்து உட்காருங்க. உட்காந்தாச்சா எல்லாரும்? ஓகே. பைபிளை நம்ம எல்லாரோட மொழியிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணாதான் அது அவங்க படிக்க படிக்க அவங்களோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி வில்லியம் அண்ணா முடிவு பண்ணாங்க. இப்போ என்னாச்சு தெரியுமா? அண்ணா அக்கா என்ன சொன்ன, நேற்று 5 வருஷமாக அண்ணா ஊழியம் பண்ணுறாங்க, யாருமே ஏசப்பாவை ஏற்றுக்கவே இல்லை. ஏசப்பா கிட்ட யாருமே வரல. எத்தனை வருஷமா? எல்லாரும் கவனமாக கவனிங்க. கடைசியில் யார் ஆன்சர் பண்ணுறீங்களோ அக்கா உங்களுக்கு கிஃப்ட்ஸ் தருவேன். ஓகே, எல்லாம் கவனமாக. 5 வருஷமாக அண்ணா வந்து ஏசப்பா பற்றி சொல்கிறாரு, ஆனால் யாருமே ஏசப்பாவை ஏற்றுக்கவே இல்லை. அப்போ என்னாச்சு தெரியுமா? அண்ணா என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே இந்த பைபிளை எப்படியாச்சும் என்ன பண்ணிடலாம், அவங்களோட லாங்குவேஜில் எழுதிடலான்னு சொல்லி பெங்கால் லாங்குவேஜில் பைபிளை எழுத ஆரம்பிக்க. எந்த லாங்குவேஜில்? பெங்கால் லாங்குவேஜில். இப்போ அக்கா டிரான்ஸ்லேட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான விஷயமா ஈஸியான விஷயமா? கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அக்கா உங்களுக்கு ஒரு தமிழில் ஒரு சென்டென்ஸ் சொல்ல போகிறேன், நீங்கள் எனக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல போகிறீங்க. ஓகேவா? காலையில் நான் தோசை சாப்பிட்டேன். ஐ ஏட் தோசை திஸ் மார்னிங். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன். காலையில் எங்கள் அம்மா தோசை சுட்டு கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டுட்டு காலையில் வண்டியில் வந்துட்டு இருந்தபோது நான் பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. இப்போ சொல்லுங்கள், என்ன எல்லாம் திருன்னு முழிக்கிறீங்க? ஐ வாண்ட் மாமு தோசை வண்டி. You came in the car and you ate dosa in the car or what? அப்போ சென்டென்ஸ் மீனிங் மாறிடுச்சுல. சரி ஓகே. ஸோ டிரான்ஸ்லேஷன் எவ்வளோ கஷ்டம்னு புரிஞ்சுதா? தமிழ்லேருந்து இங்கிலீஷில் மாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வெரி குட், பட் நல்லா ட்ரை பண்ணிங்க. ஸோ கவனிங்க எல்லாரும். ஓகே, வில்லியம் அண்ணா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வேற ஒரு மொழியில் இந்த பைபிளை எழுதுறாரு. எந்த மொழின்னு சொன்னாக்கா? பெங்கால் லாங்குவேஜில் எழுதிட்டு இருக்காரு. 5.5 வருஷம் ஆச்சாப்பா இந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி முடிக்கிறதுக்கு. இப்போ அண்ணனுக்கு ஒரு குரு இருந்தாராம், தமிழ் பேசுகிற ஒரு குரு இருந்தாராம். அண்ணா என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொரு கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் இதை வந்து பெங்காலில் எழுதுவாங்களா. எழுதிட்டு குடுன்னு குருகிட்ட போய், குருவே இதை படித்து எப்படியாச்சும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னா, அந்த குரு பெங்கால் நல்லா தெரிஞ்ச குரு, அவர் வாங்கி பார்த்துட்டு, வில்லியம் இது தப்பாக இருக்குப்பா, கொஞ்சம் இதை மாற்றிட்டு வா அப்படி சொல்லி மறுபடியும் போயிட்டு டிக்ஷனரி எடுத்து வச்சு தேடுவாராம், எந்த வார்த்தை போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி பயங்கரமாக தேடி 5 வருஷம் கழித்து பெங்கால் லாங்குவேஜில் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி முடித்தாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. இப்போ எல்லார் கையிலையும் வரணும்னு என்ன பண்ணணும்? பிரிண்ட் பண்ணணும், காப்பீஸ் போடணும். இப்போ காப்பீஸ் போடணும்னா இந்தியாவில் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் அப்போ கிடையவே கிடையாது. ஒரே ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் தான் இருந்துச்சு, அதுவும் அங்கங்கே இருந்துச்சு. எல்லாரும் ஈஸியாலாம் பிரிண்ட் பண்ணிட முடியாது. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிரிண்ட் பண்ணணும் உட்காந்து எழுதுவாங்க. உட்காந்து 1 காப்பி 2 காப்பின்னு எழுதுவாங்க. எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்போ உட்காந்து எழுதிட்டு இருக்க முடியுமா? முடியாதுல. அப்போ ரொம்ப கஷ்டம். அப்போ என்னாச்சு, ஃபாரின்லேருந்து ஒரு பிரிண்டிங் மிஷின் ஒன்று வருது. உட்டனால் ஆனது. எதில் ஆன? உட்டு, மரத்தால் ஆன ஒரு பிரிண்டிங் மிஷின் வந்து ஃபாரின்லேருந்து வருது. வந்தோடனே வில்லியம் அண்ணாக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட், இது எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு. ஆனால் காசு கிடையாது, என்ன பண்ணுறதுனே தெரில, எப்படி காசு சேர்த்துறதுன்னு ஒரே புலம்பலாக இருக்குது. அப்போ திடீர்னு என்ன தெரியுமாச்சு, ஒரு அண்ணா வராரு. வில்லியம் நான் உனக்கு வாங்கித்தரேன்ப்பா அந்த பிரிண்டிங் மிஷினை, நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் பைபிள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. சரியா, ஜாலியா, இப்போ எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். பிரிண்டிங் மிஷின் வந்துருச்சு எல்லாரும். ஓகே, பிரிண்டிங் மிஷின் வந்து இந்தியாவுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, பைபிளை பிரிண்ட் பண்ண போகிறாங்க. பைபிள் பிரிண்டிங் ஆரம்பித்தாச்சு. இப்போ என்னாச்சு, பைபிளை பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, வில்லியம் அண்ணா ஒரு இடத்துக்கு போகிறாரு, பிரிண்ட் பண்ண தெரியாது. வில்லியம் அண்ணா பிரிண்டிங்காக படிச்சிருக்காரு. மிஷின் வந்துருச்சு,
பைபிள் எழுதியாச்சு, பிரிண்ட் பண்ணணும், எதுவுமே பண்ண தெரில, எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு தெரில, எப்படி அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரில. அண்ணா மறுபடியும் ஜோம் பண்ணுறாங்க, இசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எப்படியாச்சும் இந்த பைபிளை என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அண்ணா ஜோம் பண்ணுறாங்க. இசப்பா அண்ணனோட ஜெபத்தை கேட்டு வில்லியம் வார்ட், இன்னொரு பேர் அண்ணா பேர் என்ன, வில்லியம் வார்ட் அப்படிங்கிற ஒரு அண்ணா ஃபாரின்லேருந்து இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக வராங்க. அந்த அண்ணா பேர் என்ன, சத்தமாக சொல்லிடுங்க. வில்லியம் வார்ட் அப்படிங்கிற அந்த அண்ணா ஃபாரின்லேருந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணி தரதுக்காக வராங்க. இப்போ பயங்கரமாக பிரிண்டிங் ஒர்க்லாம் நடக்குது, பைபிள் பிரிண்ட் பண்ணியாச்சு, எல்லாருக்கும் பைபிள் கொடுக்குறாங்க. இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, இந்தியாவில் இருக்க மக்கள் பாதி பேத்துக்கு, முக்கால்வாசி பேத்துக்கு படிக்க தெரியாதுப்பா, ஸ்கூல் போனதே இல்லை யாருமே. இப்போ யார்கிட்ட கொடுத்தாலும் ஐயா இந்தாங்கய்யா இதை படிங்க, இந்த பைபிளில் ஏசப்பா அவங்களோடு பேசுவாருன்னு கொடுத்தா, தம்பி படிக்க தெரியாது தம்பி, எனக்கு நான் ஸ்கூல் பக்கமே போனதில்லை தம்பி, எனக்கு ஐயே தெரியாது தம்பி, எப்படி தம்பி நான் படிக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்போ வில்லியம் கஷ்டப்பட்டு நம்ம இதெல்லாம் பண்ணோம், ஆனால் படிக்க தெரியலையே மக்களுக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமான கஷ்டம். அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த மக்களுக்கு எப்படியாச்சும் என்ன பண்ணணும், படிப்பு சொல்லித்தரணும்னு சொல்லி நிறைய ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆரம்பிக்கிறாங்க, பேசுகிற டீமுக்கெல்லாம் மார்க் குறைச்சிடலாம், பேசுகிற டீமு இன்டர் ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கெல்லாம் படிக்க தெரியலையோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அது போக என்னாச்சு அப்படின்னா, ஒரு கிராமம் இருக்குதுன்னு வைங்களேன், இப்போ கணபதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கணபதியில் வந்து இப்போ இந்த கணபதிக்கு பைபிள் கொடுக்கணும். கணபதி இருக்கிறதுல யாருப்பா சூப்பராக படிக்கக்கூடிய ஆள், யாருப்பா ரொம்ப படிக்க தெரிஞ்ச ஆள் அப்படின்னு பார்த்து தேடுவாங்க. கணபதியிலே யாரோ ஒருத்தருக்கு தான் படிக்க தெரிஞ்சிருக்கும், மற்றவங்களுக்குலாம் படிக்க தெரியும். யாருக்கு படிக்க தெரியும், அன்மோலுக்கு தான்ப்பா படிக்க தெரியும் கணபதியிலேயே அப்படின்னா சரி ஓகே. அப்போ என்ன பண்ணுவாங்க, நியூ டெஸ்ட்மெண்ட்டு கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க வந்து எல்லாருக்கும் படித்து காட்டுவாங்க. புரிஞ்சுதா, எப்படி படிப்பாங்க அந்த காலத்தில் பைபிளை? இப்போ எனக்கு மட்டும்தான் படிக்க தெரியும்னா, நான் என் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, என் ஏரியாவில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் என்ன பண்ணுவேன், படித்து காட்டுவேன் அவங்களுக்கு. இப்படி தான் பைபிள் வந்து எல்லா இடத்துலையும் படித்து காட்டப்பட்டுச்சு. அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த மாதிரி பைபிளை படித்து காட்டிட்டு இருக்கிற மக்கள் இடையில கிருஷ்ணபால், அவர் பேர் என்ன, கிருஷ்ணபால் அப்படிங்கிற ஒருத்தர் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாரு. என்ன பண்ணுறாரு, ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டார். ஏசப்பா தான் உண்மையான தெய்வம், நான் இனிமேல் எந்த கடவுளையும் வழிபட மாட்டேன், ஏசப்பாவை தான் வழிபடுவேன், நான் வந்து ஏசப்பாவை என்னுடைய கடவுளாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு கிருஷ்ணபால் அப்படிங்கிற ஒரு அண்ணா வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த விஷயம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு. யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, பக்கத்தில் இருக்கவங்க. இப்போ என்னாச்சு தெரியுமா, நிறைய பேர் வந்து நின்றுட்டு கதவு, வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு டம் டம் டம்னு கதவை தட்டுறாங்க. எப்படி தட்டுறாங்க, டம் 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 டம்னு கதவை தட்டுறாங்க. கிருஷ்ணபாலானா பயப்படுறாங்க, ஒரே கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க கிருஷ்ணபாலானாவை. எல்லாம் எப்படி, ஏன் மதம் மாறுறியா நீ, மதம் மாறிடுவியா நீ, வெக்கமா இல்லை உனக்கு, ஏன் மதம் மாறுற நீ அப்படின்னா, கிருஷ்ணபாலண்ணா எனக்கு ஏசப்பா சந்தோஷம் கொடுத்துருக்காரு, ஏசப்பா எனக்கு சமாதானம் கொடுத்துருக்காரு, நான் ஏசப்பாவை கும்பிட்றேன், நான் மதம்லாம் மாறல, ஏசப்பாவை தான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க மக்கள், அவரை அடித்து துன்பப்படுத்துகிறாங்க. அவரோட பொண்ணுகளில் ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிடுறாங்க. கிருஷ்ணபால் அண்ணாவோட பொண்ணை என்ன பண்ணுறாங்க, கடத்திட்டு போயிடறாங்க. எப்படியாச்சும் கிருஷ்ணபால் அண்ணாவை ஏசப்பாவை விட்டு தள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க, கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. ஆனால் கிருஷ்ணபால் அண்ணா ஒன்றுமே அசரவே இல்லை. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, என்னை கொன்று கூட போடுங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், ஏசப்பாவை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம், என்னடா இன்றைக்கி தான் அந்த ஏசப்பா பற்றி தெரிஞ்சிருக்கு இவனுக்கு, ஏசப்பாவை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான், எல்லாம் அடிக்கிறோம், அசிங்கமாக திட்டுறோம், அவன் பிள்ளைய வர கடத்திட்டோம், இப்போ கூட ஆண்டவரை விட்டு வரவே மாட்டேங்கிறான், என்ன அதிசயம் இது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதே சமயத்தில் கிருஷ்ணபால் பற்றி பார்த்தோம்ல, இன்னொரு இடத்துல கிருஷ்ணதாஸ் அப்படிங்கிற ஒரு அண்ணா இருந்தாங்க. யார், கிருஷ்ணதாஸ். இவர் என்னாச்சு அப்படின்னா, இவரும் அந்த ஏரியாவில் பைபிளை வந்து படித்து காட்டக்கூடிய ஒரு நபர். இவர் பைபிள் படித்து காட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் படிப்பறிவு இல்லாத இந்த மக்கள் எப்படா இதை புரிஞ்சுப்பாங்கன்னு பார்த்தா, மக்கள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை கற்றுக்க ஆரம்பித்தாங்க. மக்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுது. சிலர் என்ன பண்ணிருந்தாங்களாம், பொய்யா பேசிக்கிட்டு எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்தவங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம், ஐயோ நீங்கள் படித்து காட்டுற வேதத்தில் பொய் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது, நான் இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன், ஏமாற்றக்கூடாதுன்னு இருக்குது, இனிமேல் நான் ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லி வாழ்க்கையே மாறிடுச்சான். திருடுறவங்க இனிமேல் திருடுறது இல்லையா, பொய் சொல்லிட்டு இருந்தவங்க பொய் சொல்கிறது இல்லையா, அடுத்தவங்களை ஏமாற்றிட்டு இருந்தவங்க ஏமாத்துறது இல்லையா. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையே மாறினோடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த கிருஷ்ணதாஸ் அண்ணாக்கு ஒரே ஷாக்கிங். எப்பட்றா இது, ஒரு புக்கை படித்து காட்டுறேன், இந்த புக்கை எப்படி உங்களோட வாழ்க்கையை மாற்றுது, உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஷாக்கிங். நம்ம சண்டே ஸ்கூலில் கூட, நம்ம விபிஎஸ்ல கூட உங்களுக்கு என்ன படிக்க சொல்கிறாங்க,
பைபிள் படிக்க சொல்கிறாங்க. உங்ககிட்ட பைபிள் இல்லைன்னா என்ன பண்ண சொல்கிறாங்க? கேட்டு பைபிள் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பைபிளை படிச்சிங்கன்னா இந்த பைபிள் உங்களோட வாழ்க்கையை மாற்றும். என்ன மாற்றும்? எப்படா புக்கு எப்படா வாழ்க்கையை மாற்றுன்னு உங்களுக்கு பயங்கரமாக கேள்வி இருக்கலாம். ஆனால் இது வெறும் புக்கு கிடையாது, இது நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாற்றிருக்கு. சரியா? உண்மையாக அக்கா சொல்கிறேன், இந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். எல்லா கஷ்டமும் இதை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மாறும். சரியா? உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வேணா இருக்கலாம். இந்த நம்மளை பார்த்தோம் இல்லையா, இந்த கதையில் வர மாதிரி இது உண்மையாலுமே நடந்த சம்பவம். இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை இந்த வேத புஸ்தகம் மாற்றிருக்கு. உங்களோட வாழ்க்கையும் மாறணும்னா என்ன பண்ணணும்? பைபிளை படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் மாறுறாங்க. இப்போ என்னாச்சுன்னா, இந்த கிருஷ்ணதாஸ் அண்ணா இருக்கார் இல்லையா, இந்த வாழ்க்கையில் மாறினவங்களெல்லாம் கூப்பிட்றாரு. டே இங்கே வாடா, நீ என்னடா பொய் சொல்லிகிட்டே இருந்த, திருடிட்டே இருந்தேன், எப்படி அப்படி மாறினேன் அப்படின்னு கேட்டோன்னே, ஐயா பைபிள் சொல்லுதுங்கய்யா, நான் இனிமேல் பொய் சொல்ல மாட்டேங்கய்யா. இவருக்கு ஒரே ஆச்சரியம், இந்த பைபிள் யாரா எழுதுனது, யாரா இதை கொடுத்தது உங்களுக்கு அப்படின்னு கேட்டு என்கொயரி பண்ணி கண்டுபிடிச்சா யாருன்னா தெரில யாருன்னு. எங்கன்னு போட்டிருக்குன்னா பிரிண்டிங் ஏரியா மட்டும் தான் போட்டிருக்கு. எங்கே பிரிண்ட் பண்ணப்பட்டதுன்னா செராம்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிரிண்ட் பண்ணப்பட்டுச்சு. எங்கே? செராம்பூர் அப்படிங்கிற இந்தியாவில் இருக்கிற ஒரு இடம். செராம்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிரிண்ட் பண்ணப்பட்டுச்சு. மறுபடியும் சொல்லுங்கள், இடம் பேர் செராம்பூரில் பிரிண்ட் பண்ணப்பட்டுச்சு. செராம்பூரில் பிரிண்ட் பண்ணப்பட்ட உடனே சரி செராம்பூருக்கு போயே பார்த்துடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணதாஸ் அண்ணாவும் அவங்களோட வாழ்க்கையில் தங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பின 2-3 அண்ணாங்களும் என்ன பண்ணுறாங்க, வில்லியம் கேரி அண்ணாவை தேடி போகிறாங்க. அங்கே போய் வில்லியம் கேரி அண்ணாவை கண்டுபிடிச்சி அவரோட காலில் விழுந்து ரொம்ப நன்றி சொன்னாங்களா. வில்லியம் கேரி அண்ணாக்கும் வில்லியம் வார்ட் அண்ணாக்கும் பயங்கரமாக நன்றி சொன்னாங்களா. நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த வேத புஸ்தகம் எங்களுடைய வாழ்க்கையே மாற்றிருச்சுன்னு சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்களாம். இப்படி இருந்த சூழ்நிலையில் இன்னும் நிறைய பிரிண்டிங் மிஷின்ஸ் வந்துருச்சு. பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நிறைய பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பைபிள் அச்சடிக்கப்படுது, மக்களுக்கு கொடுக்குறாங்க. மக்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மக்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லார் வீடுகளுக்கும் பைபிள் கொடுக்கணும் அப்படிங்கிறதா வில்லியம் அண்ணாவோட பயங்கரமான ஆசை. எல்லா மொழிகளிலும் இந்திய லாங்குவேஜில் 40 லாங்குவேஜஸில் வந்து அண்ணா பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ லாங்குவேஜஸ்? 40 லாங்குவேஜஸ். யாராவது படிக்க முடியுமா? வில்லியம் அண்ணா படிச்சிருக்காங்க. 40 இந்தியன் லாங்குவேஜஸை படித்து அதில் பைபிள் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜாக எழுதி 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 குஜராத்தி, மராட்டி அப்படி எல்லா லாங்குவேஜஸும் பைபிளை எழுதி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறார் அண்ணா. இப்போ என்னாச்சு, பயங்கரமான ஒரு பிரிண்டிங் செட்டப்பே ரெடி ஆகிடுச்சு. சராம்பூரில் ஒரு பெரிய வீடை வாடகைக்கு எடுத்து பிரிண்டிங் மிஷின்லாம் நிறைய போட்டு பயங்கரமாக பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் பயங்கர கஷ்டம். அண்ணா ஜாலியாலாம் இல்லை, நிறைய சம்பளம் வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணலை. அண்ணனோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அண்ணனோட ஒய்ஃப் ரொம்ப நாளாக மனநலம் பாதிக்கப்பட்டு இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவில் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. வெளிநாட்டில் நிறைய வசதி இருக்கும், உங்களுக்கு நிறைய வசதி இருக்கும், சூப்பராக இருக்கும், கிளைமேட் நல்லா இருக்கும். அங்கேருந்து இங்கே வந்தால் இந்தியா எப்படி இருக்கும்? வெயில் மண்டையை புழக்கும் இந்தியாவில். அவங்களால தாங்கிக்கவே முடியாது. சொந்தக்காரங்களெல்லாம் விட்டு வராங்க. இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் அண்ணனோட ஒய்ஃபுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சான். ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்து அண்ணனோட ஒய்ஃப் இறந்து போகிறாங்க. டாக்டர் ஜான் தாமஸ் இறந்து போகிறாரு. அண்ணனோட கூட வந்து அண்ணனோட பிள்ளைகள்லாம் இறந்து போகிறாங்க. ஆனாலும் அண்ணா என்ன பண்ணலை, திரும்பி அவரோட ஊருக்கு போகலை. நான் இந்தியாவில் தான் இருப்பேன், எப்படியாச்சும் இந்த வேத புஸ்தகத்தை எல்லாருடைய கையிலையும் கொடுத்துட்டு தான் நான் வந்து இந்த இடத்த விட்டு போவேன்னு சொன்னாராம். 15 வருஷம் மட்டும் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தா எப்படியாச்சும் இந்திய மொழிகள் எல்லா மொழிகள்லையும் பைபிளை நான் வந்து பிரிண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி பயங்கரமாக சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு ரூம் ஃபுல்லாக செராம்பூரில் வாடகைக்கு எடுத்து பயங்கரமாக பிரிண்டிங் மிஷின்ஸ்லாம் போட்டு 100 வேலையாட்களை வச்சு பிரிண்ட் பண்ணுறாங்க பைபிளை. பயங்கரமாக பைபிள் ப்ரொடக்ஷன் நடந்துட்டுருக்கு. அப்படியா நடந்துட்டு இருக்குமோ அண்ணன் வந்து கையிலேயே எழுதின ஆயிரக்கணக்கான பேப்பர்ஸ் இருந்துச்சு அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில். ஆயிரக்கணக்கான பேப்பர்ஸில் ஃபுல்லாக இவரே பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி இப்படி ஃபுல் ரூம் ஃபுல்லாக பேப்பராக இருக்குமா. அண்ணா உட்காந்து எழுதுவாராம், பயங்கரமாக மணி நேரம் எழுதுவாராம். இப்படி இருந்த சூழ்நிலையில் பயங்கரமாக நல்லா போயிட்டுருக்க ஊழியம் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு நாள் என்னாச்சா, எதிர்பார்க்காத விதமாக அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் இப்படி மொத்தமாக தீ பிடிச்சி எரிஞ்சுதான். தீ பிடிச்சி தகன்னு எரியுது. பிரிண்டிங் மிஷின் எல்லாம் பாழாக போச்சு. அக்கா சொன்னேன்ல, பிரிண்டிங் மிஷின் எதனால் உண்டானது? உட்டில் செய்யப்பட்டது. உட்டில் தீ பிடிச்சா என்ன ஆகும்? கருகி சாம்பல் ஆயிடுச்சு. அண்ணா கைப்பட எழுதின நிறைய பிரதிகள், நிறைய பைபிளுடைய பீசஸ் எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. வில்லியம் அண்ணா என்ன செய்யறதுனே தெரியாமல் திணறி போய் நின்னாராம். நான் என்ன பண்ணுவேன், என்னோட உழைப்பெல்லாம் வீணாக போயிடுச்சு, நான் எழுதின அத்தனை லாங்குவேஜில் எழுதி வச்சுனேன், எங்கே போச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியலேன்னு சொல்லி கண் கலங்கி நின்னாராம். இதுக்கு மேலே இந்த ஊழியம் எப்படி கண்டினியூ ஆச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத அக்கா உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன்.
சோத்திரம் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த 4ஆம் நாள் விபிஎஸ்லையும் ஆண்டவரே நேர்கோடு இருந்து பிள்ளைகளை வழிநடத்தின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இது மட்டும் ஆண்டவரே பிள்ளைகளை ஞானத்தோடும் அறிவோடும் அப்பா அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிப்பவர்களாக நீங்கள் நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இன்னும் பிள்ளைகளுக்கு நீங்கள் அறியும் அறிவில் அப்பா அவர்கள் வளர அப்பா நேர்கிருபை செய்வீராக ஆண்டவரே. அவர்கள் விண்ணப்பத்திற்கும் வேண்டுவதற்கும் நீர் பதில் தருபவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் ஆசைகளை பூர்த்தி செய்யுங்க அப்பா. பிள்ளைகளை ஆதாரமாக வைத்து அப்பா அவங்க குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு நித்திய ஜீவனையும் நேரான பாதையில் நடக்கவும் அப்பா அவங்க சத்தியத்தின் வார்த்தைகள் பிள்ளைகளின் இருதயங்களில் அப்பா நீர் ஊற்றி இருக்கிறீர். அதன்படி நடக்கவும் வாழவும் அப்பா நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, அவங்க குடும்பங்களில் பெரிய ஆசீர்வாதங்கள் இருந்து பெற்றோர்களும் அப்பா அவர்கள் ஆசீர்வாதத்தில் வளர ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்க அப்பா. இது மட்டும் காத்து வழி நடத்தின எபினேசரே, இன்னும் அவர்களை பெரியவர்கள் ஆனாலும் ஆண்டவரே உம்மை விட்டு பிரியாதபடிக்கு ஆண்டவரே நீர் கூட இருந்து அவர்களை வழி நடத்துங்க. வந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அப்பா அந்த நித்திய ஜீவனை நீர் வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, சோத்திரம் கர்த்தாவே, இந்த 4ஆம் நாள் விவிஎஸ்ஐ நீர் நல்லபடியாக நடத்தி அப்பா பிள்ளைகளின் கேள்விகளுக்கும் அப்பா அவர்கள் பதில் தந்து அவர்கள் நல்லபடியாக அப்பா அவர்கள் உங்கள் வழியில் நடக்க அவர்களுக்கு கிருபை செய்தீர். சோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இருக்கும் அப்பா இந்த ஆகாரத்தையும் ஆண்டவரே பிள்ளைகள் நன்றாக புசித்து ஆண்டவர்களை அவர்கள் அவர்கள் நல்ல வழியில் நடக்க நீர் கிருபை செய்யுங்க அப்பா. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க அப்பா. அவர்களுக்கு எந்த விதத்திலும் பலவீனம் அடையாதபடிக்கு சுகத்தை தந்து மீண்டும் அப்பா 5ஆவது நாள் வர ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்க அப்பா. உண்ணும் ஆகாரம் நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து அவர்களை வளம் பெற செய்யுங்க ஆண்டவரே. சோத்திரம். அவர் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுங்க. இன்றைக்கு சொல்லித்தந்த அந்த நித்திய ஜீவனின் வார்த்தைகள் அப்பா அவர்கள் இருதயத்தில் இருந்து அவர்கள் வீட்டில் சொல்லி அவர்கள் வசனத்தில் அப்பா வாழ ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்க. இது மட்டும் காத்த எபினேசரே உம்மை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.